தமிழகத்தில் இதுவரை 1,13,00,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு தொடர்ந்து தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு மருத்துவ மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் மக்கள் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், ஜூன் 17ஆம் தேதி வரை மத்திய அரசிடமிருந்து 1,18,17,690 டோஸ் தடுப்பூசி மருந்துகள் மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் இதுவரை 1,13,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், தடுப்பூசி போட்டுக்கொள்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கல்வி, வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்பவர்களுக்கு மத்திய அரசின் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் தடுப்பூசி செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், மருத்துவமனைகளில் 66,000 படுக்கைகள் காலியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கேட்டறிந்த நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் என கூறினார். 24ஆம் தேதி நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதல்வர் உரையாற்றுவார் என கூறிய அவர், நாளை காலை சட்டப்பேரவை கூடியதும் 11 பேருக்கு இரங்கல் குறிப்புகளும், நடிகர் விவேக், எழுத்தாளர் கி. ராஜநாராயணன், துளசி ஐயா மற்றும் டி.எம். காளியண்ணன் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தொடரில் கேள்வி பதில் நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம் உள்ளிட்டவை இல்லை என தெரிவித்த அப்பாவு, 1-2 சட்ட முன்வடிவுகள் வரலாம் எனவும் கூறினார். நாளைக்கு சபை தொடங்கின உடனே இரங்கல் குறிப்பு ஒரு 11 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைந்தது குறித்து ஒரு இரங்கல் குறிப்போம். அதன் பிறகு ஒரு இரங்கல் தீர்மானம் 4 முக்கிய பிரபலங்கள், எல்லா கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய ஆளுநர் உரையின் மீது பேசுவார்கள். நாளை மறுநாள் 2 நாட்களும் அவர்கள் பேசி முடித்த பின்பு எல்லா சட்டமன்ற எல்லா கட்சியில் உள்ள உறுப்பினர்களும் தலைவர்களும் பேசி முடித்த பின்பு 24ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசி நிறைவுரையாற்றுவார்கள். சென்னையில் உள்ள ராமாபுரம், விருகம்பாக்கம், தரமணி, வேளச்சேரி என பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏடிஎம்களில் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டி லட்சக்கணக்கில் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமாபுரம் வள்ளுவர் சாலையில் உள்ளது SBI ஏடிஎம் மையம். இந்த ஏடிஎம் மையத்தில் பண இருப்பை சரிபார்த்த போது 1,50,000 லட்சம் ரூபாய் பணம் மாயமாகி இருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வங்கி மேலாளர் மற்றும் அதிகாரிகள் CCTV காட்சிகளின் அடிப்படையில் ஆய்வு செய்தனர். அப்போது கடந்த 17ஆம் தேதி மாலை ஏடிஎம்மிற்கு வந்த மர்ம நபர்கள் கார்டை பயன்படுத்தி 15 முறை 10,000 ரூபாய் வீதம் 1,50,000 லட்சம் பணத்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. தொடர்ந்து ஆய்வு செய்ததில் பணம் டெபாசிட் மற்றும் எடுக்கும் வசதி கொண்ட மெஷினில் உள்ள தொழில்நுட்ப கோளாறை பயன்படுத்தி திருடியது தெரியவந்தது. இந்த மெஷினில் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்கும் போது அதன் ஷட்டர் மூடாதபடி 20 நொடிகள் வரை கையில் பிடித்து கொண்டால் அந்த பணம் உள்ளே சென்றது போலவும் வாடிக்கையாளர் கணக்கிற்கு மீண்டும் திரும்ப சென்றது போலவும் காட்டி விடுவதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் விருகம்பாக்கம், சின்மயா நகர், வேளச்சேரி, தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏடிஎம் மையங்களில் இதே பாணியில் 8,52,000 ரூபாய் வரை கொள்ளையடித்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் உள்ள 10 மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை மைய இயக்குநர் புவியரசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய
தென்காசி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு, மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. பள்ளி குழந்தைகளை பாலியல் வன்முறையில் இருந்து பாதுகாப்பது குறித்த வழிகாட்டுதல் மற்றும் இணைய வழி வகுப்புகளுக்கான நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாணவர் பாதுகாப்பை தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்யவும், அது சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து மதிப்பீடு செய்யவும் ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைக்கப்படும் என்றும், இக்குழுவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் ஒருவர், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் இருவர், பள்ளி நிர்வாக உறுப்பினர் ஒருவர், ஆசிரியர் அல்லாத பணியாளர் ஒருவர் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மாதத்திற்குள் மாநில அளவிலான கட்டுப்பாட்டு அறையை பள்ளி கல்வித்துறை உருவாக்கும் என்றும், அனைத்து தரப்பினரும் இந்த மையத்தினை தொடர்பு கொண்டு எளிதாக புகார் தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. பள்ளிகளில் பாதுகாப்பை மேம்படுத்தவும், சுய தணிக்கை செய்வதை உறுதி செய்யவும் பள்ளி கல்வித்துறையால் உருவாக்கப்பட்ட கட்டகம் வழங்கப்படும் என்றும், பள்ளிகளை சார்ந்த அனைத்து அங்கத்தினருக்கும் பாலியல் ரீதியிலான குற்றங்கள் குறித்த முழு புரிதல் உண்டாகும் வகையில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணைய வழி கற்றல் கற்பித்தல் நிகழ்வில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வகுப்பறை சூழலுக்கு ஏற்றவாறு கண்ணியமாக உடை அணிய வேண்டும் என்றும், இணைய வழி வகுப்புகளை முழுமையாக பதிவு செய்வதோடு அதனை பாதுகாப்பு ஆலோசனை குழுவினர் அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாணவர்கள் தங்களின் புகார் மற்றும் கருத்துக்களை எளிதில் தெரிவிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் பாதுகாப்பு பெட்டிகள் வைக்கப்படும் என்றும், ஆண்டுதோறும் நவம்பர் 15 முதல் 22 வரை குழந்தைகள் துன்புறுத்தலை தடுக்கும் வாரம் என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் சோப்பூரில் நடைபெற்ற என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சோப்பூர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து நடைபெற்ற தொடர்ந்து தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை தாக்கியதில் விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். தேன்கனிக்கோட்டையை அடுத்து உளிபெண்டா கிராமத்தை சேர்ந்தவர் குண்டப்பா. இவர் விவசாய தோட்டத்திற்குள் காவலுக்காக சென்றுள்ளார். அப்போது காட்டு யானை தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே வனத்துறை சார்பில் இறந்தவர் குடும்பத்தினருக்கு முதற்கட்டமாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. கர்நாடகாவில் இருந்து ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு நாளை முதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநில போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதையொட்டி ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று மாநிலங்களுக்குள் போக்குவரத்து சேவை தொடங்கிய நிலையில் நாளை முதல் அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிற்கு 50% இருக்கைகளுடன் பேருந்து போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்த 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் சொகுசு காருடன் பறிமுதல் செய்யப்பட்டது.
திருவாலங்காடு ஒன்றியம் KA கண்டிகை பகுதியில் இன்று அதிகாலை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற சொகுசு காரை மடக்கிய போது கார் ஓட்டுநர் தப்பி சென்ற நிலையில் காரில் வந்த மற்றொருவர் பிடிபட்டார். பின்னர் காரை சோதனை செய்ததில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து சொகுசு கார் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் திருத்தணி வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். LIC கார்ட் சர்வீஸ் லிமிடெட் IDBI வங்கியுடன் இணைந்து அன்பளிப்பு அட்டையான ஷகுனை அறிமுகம் செய்துள்ளது. நமது சமுதாயத்தில் அன்பளிப்பு என்பது மிகப்பெரிய சமூக நிகழ்வாக இருந்து வருகிறது. இதனை மேலும் மகிழ்வான அனுபவமாக்க LIC கார்ட் சர்வீஸ் லிமிடெட் IDBI வங்கியுடன் இணைந்து ரூபே தளத்தில் LIC ஷகுனை அறிமுகம் செய்துள்ளது. எதிர்காலத்தில் பணத்திற்கு பதிலாக அன்பளிப்பு அட்டைகளை வழங்க இந்த ஷகுன் அன்பளிப்பு அட்டையை அறிமுகப்படுத்தியுள்ளனர். 3 ஆண்டு ஆயுள் காலத்துடன் கிடைக்கும் இந்த அட்டையில் விருப்பத்திற்கு ஏற்றவாறு 500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை பணம் ஏற்றிக் கொள்ளலாம் என கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே அனுமதியின்றி வீட்டில் தயாரித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசு வெடித்ததில் வீடு முழுவதும் இடிந்து தரைமட்டமானது. குறிஞ்சிப்பாடியை அடுத்து எல்லப்பன்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் தவிடன். இவரது வீட்டில் செந்தில் என்பவரும் அவருடைய சகோதரர் ராஜி என்பவரும் நாட்டு பட்டாசு தயாரித்து வந்தனர். இந்நிலையில் இன்று வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசு திடீரென வெடித்தது. அப்போது யாரும் வீட்டில் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. எனினும் வீடு முழுவதும் இடிந்து தரைமட்டமானது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் செந்திலை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ராஜுவை வலைவீசி தேடி வருகின்றனர். கிராமத்தில் நாங்கள் பக்கத்து வீடுக்காரங்க அவங்க தவளம் வீடு வந்து 25,000க்கு அடமானம் போட்டிருந்தாங்க ராஜி என்றவங்ககிட்ட. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் பணம் கொடுத்துருக்கன்ற கண்டிஷனை வச்சு அவங்க மருந்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. நாங்கள் கேட்டதுக்கு அது தனித்தனியான மருந்து, அது ஒன்றும் ஃபயர் ஆகாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் அவங்கக்கிட்ட கேட்க பயந்துக்கிட்டு நாங்கள் எதுவும் கேட்கல. சரி, அவங்க தப்பான இது பண்ண மாட்டாங்கன்றது பயத்தை வச்சு நாங்கள் எதுவும் கேட்கல. அவங்க இது மாதிரி ஃபயர் ஆகுன்றது எங்ககிட்ட சொல்லவும் இல்லை, மறைச்சே தான் சொன்னாங்க. அவங்க அது மாதிரி ஆகாதுமா, பயப்படாதீங்க இதே தான் சொல்லிட்டாங்க. நாங்களும் நம்பி இருந்தோம். கடைசியில் இன்றைக்கி காலையில் 7 மணிக்கெல்லாம் ஃபயர் ஆகிடுச்சு. அவர் வந்துட்டு போன பிறகு தான் ஃபயர் ஆச்சு. செந்தில்ன்றவர் ஏதோ வச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் தான் அது ஃபயர் ஆச்சு. நாங்கள் உயிர் பயந்துக்கிட்டு எங்கள் பிள்ளைங்கள மட்டும்தான் கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் எட்ட ஓடி போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அது இந்த கதியில் இருக்குது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 4,450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அந்த வகையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 35,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 300 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ வெள்ளி 73,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் வரும் 24ஆம் தேதி சோனியா காந்தி ஆலோசனை நடத்த உள்ளார். காணொலி மூலம் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் 2022ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள குஜராத், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்கள் தொடர்பாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கான புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உட்கட்சி தேர்தலை நடத்துவது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைமையிலான கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு தொடரும் என சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் உறுதிபட தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைமையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து ஆட்சி நடத்தி வருகின்றன. இந்த கூட்டணியை உடைத்து ஆட்சியை கைப்பற்ற பாஜக சந்தர்ப்பம் பார்த்து வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடியுடனான முதல்வர் உத்தவ் தாக்கரேவின் சந்திப்புக்கு பின் கூட்டணியில் சற்று சலசலப்பு காணப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் நசீம் கான் கூட்டணிக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவித்து வருவது சலசலப்பை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத், சிவசேனா, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஒற்றுமையுடன் இருப்பதாகவும் 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்ய உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறினார். கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்த சதி நடப்பதாகவும், ஆனால் இது நிச்சயம் நடக்காது எனவும் தெரிவித்தார். மாடர்னா நிறுவனத்தின் mRNA தடுப்பூசி மற்றும் புரத அடிப்படையிலான தடுப்பூசி ஆகியவை குழந்தைகளுக்கான மருத்துவ ஆராய்ச்சியில் கொரோனா வைரசுக்கு எதிராக நீடித்த நடுநிலையான நோய் எதிர்ப்பு தன்மை வெளிப்படுத்தியதாக சயின்ஸ் இம்யூனாலஜி விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தடுப்பூசியில் பக்க விளைவுகள் எதுவும் இல்லை என்றும் சயின்ஸ் இம்யூனாலஜியில்
வெளியிடப்பட்ட முடிவுகள் தெரிவிக்கின்றன. தொற்று நோயை குறைப்பதற்கான பாதுகாப்பான முறைகளில் சிறு குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் முக்கியமானவை என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 16 ரீசஸ் மக்கா குரங்கு குட்டிகளுக்கு செலுத்தப்பட்ட தடுப்பூசிகளால் வெளியிடப்பட்ட நோய் எதிர்ப்பு தன்மை 22 வாரங்களுக்கு நீடித்ததாக அமெரிக்காவின் வடக்கு கரோலினா பல்கலைக்கழகம் தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. தடுப்பூசிகளின் நீண்டகால பாதுகாப்பை நன்கு புரிந்து கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் பல கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.